விஜய்க்கு முன்னாடிலாம் சீனியர் இவர். சிம்ரனுக்கு இன்றைக்கி கூட சரியான மேட்ச் யாராக இருப்பாங்கன்னா இவரை தான் இருப்பார். ராதா ரவிலாம் வேறு லெவலில் நடிப்பார் வில்லன் கேரக்டரில். அதே மாதிரி தான் கார்த்திக் எப்படி ஒரு நவரச நாயகன்ல அந்த மாதிரி தான் வந்து பிரசாந்தை வந்து மக்கள் பார்த்தாங்க. ஒரு அழகன் சார், பேரழகன். திருமணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வருதுன்னா அது சீக்கிரமாக கொண்டு வர்றதே கற்பு தான். இந்த நாதாரிகளை எப்படி விமர்சனம் பண்ணுறானுங்கன்றதையும் பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம் சார். சார், ஒரு காலத்தில் கொடிக்கட்டி பிறந்த டாப் ஸ்டார் பிரசாந்த் மீண்டும் லைவ் நைட்டுக்கு வந்திருக்காரு ஒரு 20 வருஷம் கழிச்சு நினைக்கிறேன். அதை பற்றி எப்படி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை சார், நான் வந்து படம் பார்க்கல, ஆனால் கேள்விப்பட்ட விமர்சனங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஒரு லாங் கேப் தானே சார் இது, லாங் கேப். ஆமாம் சார், அது உண்மையிலே நான் சொல்கிறேன். படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஒரு திருப்திகரமான பேசுகிறாங்க சார். கதையும் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களில் வந்து 1-2 விமர்சனம் தவிர்த்தது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு படம் பார்க்கணுன்ற ஆர்வமே வந்துச்சு. இன்னும் நான் பார்க்கல படம். அந்த படத்தை கூட அடிக்கடி சோசியல் மீடியாவில் கிண்டல் பண்ணுவாங்க. என்னன்னா, தீபாவளிக்கு ஒரு தடவை வாழ்த்து வரும், பொங்கலுக்கு பண்டிகை வந்தாலே அந்தகன் படத்தோட வாழ்த்து போஸ்டர் வந்துடும் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அது ஒரு நீண்ட காலமாக எடுக்கிறது தான் சார், எடுத்துகிட்டு இருந்தான். பட் இப்போ வந்து கோட் படத்தில் அவர் இருக்கிறாருன்ற பேச்சு இருக்கிறதுனால இந்த டைமில் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு என்னென்னா ஒரு பாசிட்டிவான அப்ரோச் தான் இது. இப்போ கோட் படம் வந்த பிறகு ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட இந்த படம் இன்னும் கூட நல்லா ஹிட் ஆகிருக்குமோன்னு கூட அது என் மனசுக்குள்ளே இருக்குது. இப்போ கோட் படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது சார். அந்த கோட் படம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 2 மாதம் கழித்து இந்த படம் வந்திருந்தால் இன்னும் கூட ஹிட் ஆகிருக்குமோ இந்த படம். பிரசாந்த் வந்து இன்னும் ஒரு பிரைட்டான ஒரு இடத்துக்கு வந்திருப்பார் போல இருக்கு. அதுதான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு. விஜய்க்கு முன்னாடிலாம் சீனியர் இவர். ஆமாம் சார், அவர் உச்சத்தில் இருக்கும்போது இடையில வந்து அந்த கேப் எப்படி தெரியல. ஆனால் வந்து ஒரு அழகன் சார், பேரழகன். தமிழ் சினிமாவில் ஒரு அழகான நடிகன். அதே சமயம் வந்து நல்ல ஒரு சில காமெடியான கேரக்டர்லாம் பண்ணார். நடுவில் உங்களுக்கு தெரியும், வடிவேல் கூடலாம் சேர்ந்து ஒரு வந்து ஆமாம் சில படங்களில் வந்து காமெடிகள்லாம் பண்ணார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஆக்ஷன் ஸ்டார்ன்ற அந்த இடத்துல வந்து வேணா ஒரு ஸ்லிப்பாக இருக்கலாம். என்னக்கா வந்து ஒரு ஆக்ஷன் காட்சிகள்லாம் சீன்லலாம் வந்து இவரால் நான் வந்து கொஞ்சம் வந்து அஜித் இவங்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல சண்டை காட்சிகள், அதில் வேணால் சொல்லலாம் சண்டை காட்சிகள் சொன்னேன். மற்றபடி நவரச நாயகன் சொல்லுவாங்கள்ல, காதல் இளவரசன், நவரச நாயகன், இதில் வந்து நம்ம ஹரியோட தமிழ் படத்தில் சார், ஹரி சாரோட ஃபர்ஸ்ட் படம் தமிழ், அதில் இவர் ஸ்டண்ட் சீக்வன்ஸும் நல்லா பண்ணிருப்பாரு சார், பெரிய பேர் கிடைச்சது. இல்லை சார், அது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஆக்ஷன் மூவின்னு ஒன்று இருக்குல்ல, படத்தில் வந்து 2 சண்டை காட்சி வர்றது வேற, ஆக்ஷன் மூவினே இருக்கு இப்போ சில காட்சி. ஆமாம், அதாவது கேட்டிங்கன்னா வந்து இப்போது கார்த்திக் எடுத்துங்க, கார்த்திக் வந்து அமரன், இந்த மாதிரி டான் கேரக்டர், கேங்ஸ்டர் கேரக்டர், இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது விஜய் நிறைய பண்ணியிருக்காரு சரிங்களா. ஒரு கேங்ஸ்டராக நடிக்கிறது, ஒரு டானாக நடிக்கிறது, துப்பாக்கி படத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட், அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் மூவியில் ஒரு வரலன்றேன். ஒன்று லவ் ஓரியன்டாக இருக்கும், இல்லை அந்த படத்தில் 2 சண்டை காட்சி வரா மாதிரி இருக்கும், அப்படி தான் இருக்குமே தவிர முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாம்பவான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அது கிளிக் ஆகலைன்ற நான். இப்போ நீங்கள் இவர் மலையூர் மம்முட்டியான்னு கூட 2 எடுத்தாங்க, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள்கிட்ட பேசப்படல, புரியுதுங்களா, போகலை. அப்போது இவங்கள வேற ஆடியன்ஸு வந்து பிரசாந்துக்கு வந்து வேறு விதமான ஆடியன்ஸ். இப்போ எப்படி கார்த்திக் எப்படி வந்து ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்க, கார்த்திக் வந்து அமரன் படத்தை நடிச்சார், அமரன் படம் ஃபெயிலியர் ஆச்சு. ஏன்னா அவர் ஆக்ஷன் ஸ்டாராகவே அவர் எடுத்துக்கவே இல்லை. அதே அந்த அமரன் படத்தில் வேறு யாராவது நடிச்சிருந்தாங்கன்னா கூட போயிருக்கும் போல இருக்கு. ஆனால் வந்து கார்த்திக் வந்து அந்த இடத்துல எடுத்துக்கல, ஒரு ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாராக அவர் எடுத்துக்கல. அந்த ஸ்டண்ட்டு காட்சிகள்லாம் வந்து சூட் ஆகலை. நல்லாயிருக்கும் படம், வந்து ஆக்ரோஷமாக இருக்கும். இப்போ எப்படி வந்து வடசனைலாம் இப்போ எடுக்கிறாங்களா அந்த மாதிரி தான் இருந்தது அந்த படம். அமரன் படம் வந்து ராதா ரவிலாம் வேறு லெவலில் நடிப்பார் வில்லன் கேரக்டரில். பட் அந்த கேரக்டர் வந்து கார்த்திக் வந்து பொருந்தாத மாதிரி இருப்பார். அதே மாதிரி தான் கார்த்திக் எப்படி ஒரு நவரச நாயகன்ல அந்த மாதிரி தான் வந்து பிரசாந்தை வந்து மக்கள் பார்த்தாங்க. அப்போ இவர் கூடுதலாக நீங்கள் சண்டை காட்சிகள் வச்சா கூட திணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த படத்தில். வந்து இவர் எதுக்கு இந்த சண்டை காட்சி ஏன்னா ரசிகைகள் வந்து பெருவாரியான ரசிகைகள் அதிகம். யாருக்கு? பிரசாந்துக்கு. ரசிகரை காட்டலாம் ரசிகைகள் அதிகம்.
ரசிகைகள் இருக்கிற அந்த படத்தில் நீங்கள் வந்து ஓவராக நீங்கள் வந்து சண்டை காட்சிகள் வந்து ஒரு ஆக்ஷன் மூவிலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா சாக்லேட் பாய், ஆனால் ரசிகைகள் விரும்பக்கூடிய ஒரு சாக்லேட் பாய். அப்போ நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஒரு ஆக்ஷன் மூவியில் வந்து நீங்கள் நடிக்கிறீங்க, முழுக்க முழுக்க கேங்ஸ்டர், துப்பாக்கி, சண்டை, கத்தி, வெட்டு இதெல்லாம் வச்சு ஒரு வன்முறை காட்சி வச்சு எடுத்திங்கன்னா அந்த படம் போகாத காரணம் அதுதான். நான் கணிக்கிறது தான். எப்படிப்பட்ட ஆடியன்ஸ் பிரசாந்த் கிட்ட எப்படி, விஜய்க்கு எப்படிப்பட்ட ஆடியன்ஸ் இருக்காங்க, அஜித்துக்கு எப்படிப்பட்ட ஆடியன்ஸ் இருக்காங்க, பிரசாந்துக்கு எப்படிப்பட்ட ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, தனுஷுக்கு எப்படிப்பட்ட ஆடியன்ஸ் இருக்காங்க, சிம்புக்கு எப்படிப்பட்ட ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, இப்படி நீங்கள் ஆய்வு செஞ்சீங்கன்னா பிரசாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடிகைகள் வந்து ரசிகைகள் அதிகம். அப்போ இது ஒரு லாங் கேப் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வயசாயிடுச்சு, அம்மாவாயிட்டாங்க. புரியுங்களா? அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியில் நடந்த அந்த விவாகரத்து விஷயங்கள் இதெல்லாம் பப்ளிசிட்டி ஆகும்போது அந்த மார்க்கெட் வேல்யூ போய். இப்போ நீங்கள் ஜீன்ஸ் படம் எடுத்துங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். சிம்ரனுக்கு இன்றைக்கும் கூட சரியான மேட்ச் யாராக இருப்பாங்கன்னா இவரை தான் இருப்பார். அந்த படத்தில் சொல்கிறேன், கதைக்கு ஏற்ற மாதிரி. அது மாதிரி பல படங்கள் வந்து இவரோட நடித்த நடிகைகள்லாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட அம்மா கேரக்டருக்கு போயிட்டாங்களே ஏறக்குறைய, எல்லாம் சைட் ஆக்டர் ஆகிட்டாங்க. இந்த லைலா இவங்கெல்லாம் வந்து வேற அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் வந்து ஒரு ஹீரோவாக நடிக்கிறாருன்னா இந்த கதை வந்து இவருக்கு நல்லா பொருந்துச்சுன்னு சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. நான் இன்னும் படம் பார்க்கல, பார்க்கணும் ஆர்வமாக இருக்குது எனக்கு. ஏன்னா விமர்சனம் பார்த்துட்டு தான் நம்ம போகிறோம். நம்ம போய் பார்த்துட்டு வந்து விமர்சனம் பண்ணுறது கிடையாது. இந்த விமர்சனம் பண்ணாங்களே இந்த நாதாரிகள்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி இந்த படத்தில் பொதுவான விமர்சனம் இருக்குல்ல, பத்திரிகை விமர்சனம், அதையும் நம்ம பார்க்குறோம். இந்த நாதாரிகள் எப்படி விமர்சனம் பண்ணுறானுங்கன்றதையும் பார்ப்போம். இவனுக்கு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அந்த படம் நல்லா இருக்காதுன்னு அர்த்தம். சரிங்களா? நல்லா இல்லைன்னு சொன்னால் அந்த படம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆனால் மற்ற பத்திரிகை இருக்குல்ல, அந்த நாதாரிகள்னு சொல்கிற யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த வலைபேச்சுன்னு பேசுகிறானுங்களே அவனுக்கு சொல்கிறேன் நான், அது தெளிவாக போட்டுங்க. ஆனால் இதே பத்திரிகைகள் விமர்சனம் பண்ணுறாங்க, பொதுவான பிரிண்ட் மீடியாவில் அவங்க வந்து கிளைமேக்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்க. இவனுக்கு கிளைமேக்ஸை பிரித்து மேய்ஞ்சிடுவானுங்க. அவனுக்கு கிளைமேக்ஸ் சொல்லாமல் வந்து அதுதான் பத்திரிகை தர்மம், விமர்சன தர்மமே அதுதான். படத்தில் இருக்க அத்தனையும் சொல்லிடக்கூடாது. இல்லை அப்போ அந்த படத்தை போய் பார்க்கணுன்ற ஆர்வம் வரணுன்றதுக்காக தான் அந்த படத்தை வந்து வியாபார ரீதியாக வெற்றி அடையணும், அந்த படத்தை போய் பார்க்கணுன்றதுக்காக தான் விமர்சனமே. ஆனால் நீங்கள் இவங்க எல்லாம் என்ன கிளைமேக்ஸ் வரைக்கும் பேசுகிறானுங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. தர்மமே கிடையாது, சினிமா விமர்சனம் தர்மம் கிடையாது. படம் முழுவதும் நீங்கள் கிளைமேக்ஸ் வரைக்கும் விமர்சனம் பண்ணுறது அதுதான் இவங்க பண்ணிடுறாங்க. யார் கேட்க போகிறேன்? ஸோ அதனால் அந்தகன் படம் வந்து பிரசாந்துக்கு வந்து ஒரு என்ன சொன்ன மறு ஜென்மன்னு சொல்லலாம், மறு வாழ்க்கைன்னு சொல்லலாம், செகண்ட் லைஃப் தான் தமிழ் சினிமாவில். ஏன்னா தெலுங்குலாம் இவர் வந்து சபார்டினேட் கேரக்டர்லாம் நடிச்சிட்டார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு செகண்ட் லைஃப் தான். நடிகை சமந்தா மாதிரி இவருக்கும் வந்து கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் தான் மார்க்கெட் போச்சு. அது அப்போ அந்த டைம் டிவோர்ஸ்க்கு பிறகு தான் அவருக்கு கொஞ்சம் சரிவாச்சு, அதுக்கு ஒரு பெரிய கேப் வந்தது. அதனால தான் அவர் நினச்சிருந்தா எவ்வளோ ரசிகர்கள் ஒருத்தைய கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அதுதான் சார், இங்கே நல்ல கேள்வி நீங்கள் கேட்குறீங்க, ஏதாவது கிளறி விட்டுறீங்க நீங்கள். சார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்களா, இங்கே மனசு தானே சார் காரணம். பிரிஞ்சு போகிறதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா? கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறதுக்கு வந்து அவங்க 2 பேர் மட்டுமே காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சமந்தா விஷயத்தையும் வந்து நாகசைதனா விஷயத்தையும் நீங்கள் வந்து பிரிஞ்சு போகிறது அவங்க 2 பேர் மட்டுமே காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த சுற்று வட்டாரம் ஒன்று இருக்குது தெரியுமா, அது ரொம்ப என்ன சொல்கிறேன்னா அவங்களுடைய வேலை தான் இங்கே பிரதானமான வேலை. ஆனால் அவங்க தெரிய மாட்டாங்க, ஸ்க்ரீனில் வரமாட்டாங்க. இப்போ பேசுகிறது என்ன, சமந்தா நாகசைதன்யா இவங்களுடைய விவாகரத்து, இவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க, இவங்க 2 பேர் ட்வீட் பண்ணாங்க, இவங்க 2 பேர் இதை பேசுனாங்க, இவங்க 2 பேர் இது பண்ணாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு குடும்பங்கள் ஒரு உறுப்பினர்கள் இருக்காங்க சரிங்களா, அவங்களெல்லாம் அவருடைய வேலை பெரிய வேலை இந்த விவாகரத்து விஷயத்தில். அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கணவன் மனைவி சூப்பராக இருப்பாங்க. எந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் அந்த சுற்று வட்டாரத்தை புரிஞ்சுக்கணும். இவங்க இதெல்லாம் இப்படிப்பட்ட கேரக்டருங்க, இப்படிப்பட்ட நபர்கள், இவங்ககிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி எச்சரிக்கை இல்லைன்னா பிரித்து போட்டுருவாங்க. 2 சைடும் நான் சொல்கிறேன். அதில் சமந்தா சைடில் யாருன்னா இருக்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நாகசைதனா சைடில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி பிரசாந்த் அவருடைய ஃபேமிலியில் நீங்கள் கேட்டிங்களா அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு அவருக்கு தெரியும். மனசுன்னு ஒன்று இருக்குது சார். 2 பேரும் தனித்தனியாக தூரமாக இருந்தாலும் கூட மனசுன்னு ஒன்று இருக்கும்ல, லவ் கூட இருக்கலாம். அவங்ககிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, எப்போ வேணாலும் எத்தனை இன்னும் 2 கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அவர்.
சினிமா நடிகர்கள் நான் சொல்கிறேன், அதனால தான் நான் சொல்கிறேன்னு கேட்டேன். சேர்ந்து வாழ்கிறவங்க மட்டும் பிரிஞ்சு வாழ்கிறவங்க கூட சொல்கிறேன், சேர்த்தே சொல்கிறேன். அவங்களாம் ஏன் வந்து மறு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா ஒரு ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ அவருக்கு பொறுத்த வரைக்கும் என்ன, அவருக்குன்னு ஒரு வாரிசு பையன் இருக்கிறான்னு நினைக்கிறேன். அவன் தனித்தனியாக வாழ்ந்தால் கூட இன்னொரு வாழ்க்கை வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வாழ்க்கையே போதும். சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் உள்ள ஒருத்தவங்களுக்கு பெண் பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா 1008 இது விசாரிப்பாங்க இல்லையா சார்? ஆமாம். பேக்ரவுண்ட் என்ன அப்படி இருக்கோ பிரசாந்த் அந்த காலத்தில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு இருந்தார். பல பெண்களின் கனவு கண்ணனா கூட இருந்தார். அவருக்கு ஒரு பெண் பார்க்கும்போது ஏற்கனவே கல்யாணமான ஒரு பெண்ணை எப்படி அவங்க அப்பா பார்த்து முடிச்சு வச்சாரு? இது தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்ததான்னு நம்ம சொல்ல முடியாது சார். இது தெரியாமல் கூட நடந்திருக்கலாம். பெரிய குடும்பங்களில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளில் இதெல்லாம் நடக்கும். ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வர குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை கல்ச்சரே, லைஃப் கல்ச்சரே வேறு மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் வந்து தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். தெரிஞ்சிடாதுன்னு நான் சொல்ல, நான் ரெண்டுமே எனக்கு தெரியாது தான். ஆனால் வந்து ஒரு பொதுவான பார்வை சொல்கிறேன். பெரிய பணக்கார குடும்பங்களில், கோடீஸ்வர குடும்பங்களில் வந்து இது வந்து அவங்க வந்து அதாவது தெரிஞ்சும் தெரியாமல் கூட கடந்து போயிடலாம். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாங்களான்னு தெரியாது. ஆனால் பட் 2 பேருக்கு லவ் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு பையனுக்கு இன்னொரு பையனுக்கு, இந்த பொண்ணுக்கும் நம்ம பொண்ணுக்கும் லவ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் கல்யாணம் இருக்குன்றது தெரியாமல் கூட இருக்கலாம்ல. இப்போ விசாரிக்கிறவங்க என்னென்ன விசாரிப்பான்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற குடும்பங்களில் அவருக்கு எவ்வளோ இருக்குது, அவருக்கு வந்து ஊட்டியில் வந்து எஸ்டேட் இருக்குங்க, இங்கே வந்து பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது, அங்கே டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இருக்குது, அங்கே 2 கப்பல் இருக்குது, இங்கே 2 ஏரோப்ளைன் இருக்குது. அவருக்கு என்ன இருக்குன்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 4 ஏரோப்ளைன் இருக்குது, 4 எண்ணெய் கிணறு இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னு சொன்ன தவிர பொண்ணு கற்போடு இருக்கா, இல்லை பையன் வந்து ஒழுக்கமானவனா, நடிகனாக இருந்தாலும் அவன் வாழ்க்கை எப்படிப்பட்டவன், அவனுடைய கேரக்டர் எப்படி, இந்த பொண்ணோட கேரக்டர் எப்படி, இதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. அவருக்கு 2 எண்ணெய் கிணறு இருக்குதா, இவருக்கு 2 ஏரோப்ளைன் இருக்குதா, 2 ஹெலிகாப்டர் இருக்குது, இவருக்கு நகைக்கடை இருக்குது, அவருக்கு அங்கே இருக்குது, இது இருக்குது, இப்படி தான் இவனுங்க வந்து வாழ்க்கையை அமைச்சிக்கிறானுங்க. அதனால தான் எங்கள் வாழ்க்கைக்கு எது தேவைன்றது பார்க்காம பொண்ணு கற்போடு இருக்கா, பொண்ணு ஒழுக்கமான பொண்ணா, அதை தான் சார் பார்க்கணும். குடும்பம் எப்படி, தாய் தந்தையர் எப்படியோ அப்படி தான் பிள்ளைகளும் இருக்கும், அவங்க ஓரளவுக்கு சரியாக இருக்கிறாங்களா, இதெல்லாம் தான் பார்க்கணும். எத்தனை சவரம் போடுவீங்க, தங்க கட்டி எவ்வளோ இடைக்கடை கொடுப்பீங்களா, எழுதி வைக்கும்போது என்ன 2 எண்ணெய் கிணறோடு அனுப்புவீங்களா, 2 ஹெலிகாப்டரோடு அனுப்புவீங்களா, இப்படி தான் வந்து பல இடத்துல நான் பார்த்துருக்குறேன் சார். ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் ஒரு தகப்பன் போய் உட்காடுறாங்க, பெண்ணோட தாய் தகப்பன் போய் உட்காரன்னா பையன் எப்படிப்பட்ட கேரக்டர், பையன் நல்ல பையனா, நம்ம பொண்ணை காப்பாற்றணும், இப்படி தான் பார்க்கணும். போய் உட்காந்தோடனே சம்பளம் எவ்வளோங்க, கிராஸ் எவ்வளோ, நெட்டு எவ்வளோ, இப்படி தான் போய் உட்காடுறாங்க. அவன் வந்து நல்ல பழக்கம் இருக்கா, குடிகாரனா இருக்கானா, அவன் வந்து என்ன பழக்க வழக்கத்தில் இருக்கிறான் அப்படின்லாம் பார்க்கறது கிடையாது. ஒழுக்கமானவனா இருக்கிறானா, இல்லை ஊரை சுற்றுறானா, அப்படின்லாம் பார்க்கறது கிடையாது. முதல்ல போய் பார்க்கறதுன்னு கேட்டால் போய் பார்த்த உடனே ரைட்டு, கண்ணு காது எல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருக்குது, ரைட் ஓகே. அடுத்தது என்னென்னா அவன் சம்பளம். அந்த வேலை போயிடுச்சுன்னா என்ன ஆகும், அந்த வேலையை போயிடுதுங்க. அப்போ அவன் திறமை, அவன் கேரக்டர் தானே சம்பாதிக்கணும். அடுத்தது அந்த வேலையில் இருந்தாலும் இன்னொரு வேலைக்கு போகணுன்னா அவனுக்கு டேலண்ட் இருக்கணும், அறிவு இருக்கணும், திறமை இருக்கணும், நல்ல கேரக்டர் இருக்கணும். இதுதான் இன்னொரு வேலைக்கு போக முடியும் அவனால். அது இருந்தால் 10 வேலைக்கு போகலாம். அறிவும் படிப்பு திறமை உழைப்பு இது இருக்கு தான் பார்க்கணும். அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, எவ்வளோ கிராஸ் வாங்குறாரு, எவ்வளோ நெட் வாங்குறாரு, இப்படி தான் பார்க்குறாங்க. பெற்றோர்களும் அப்படி தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன் நான். அதே மாதிரி இந்த தரப்புலையும் அப்படி தான். போகிற உடனே என்ன பண்ணுறேன், பொண்ணு கற்போடு இருக்கா, பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்கள் எப்படி, இதை தான் பார்க்கணும். எத்தனை சவரம் போடும், வரும்போது ஏதாவது போகும்போது பண்டை பாத்திரம்லாம் பெருசாக ஏதாவது ஒரு கப்பலோடு அனுப்புவீங்களா, மூட்டை கட்டி அனுப்புவீங்களா, இல்லை கார் கொடுப்பீங்களா, ஏதாவது வீடு எழுதி வைப்பீங்களா, வீட்டில் பாதி எழுதி வைப்பீங்களா, இல்லை முழுசாக கொடுத்துருவீங்களா, இப்படி தான் இருக்குது. அதனால தான் வீழ்ச்சி அடையதுக்கு காரணம் அதுதான். இப்போ நீங்கள் கேட்டிங்களே பிரசாந்த் விஷயத்தில் நடந்தது அதுதான். என்ன தேவையோ ஒரு ஒரு திருமணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வருதுன்னா அது சீதனமாக கொண்டு வர்றதே கற்பு தான். சீதனமே கற்பு தான். அதை தான் பார்க்கணும். அதுதான் உண்மையான சீதனம். அதெல்லாம் பார்க்குறதில்ல.
இப்படியான போய் உட்காடுறாங்க. அங்கே வியாபாரம் மாதிரி தானே பேசப்படுது. நீங்கள் ஒரு 30 கிலோ கொடுத்துருங்க, வெள்ளி வந்து ஒரு 100 கிலோ கொடுத்துருங்க. இப்படி எல்லாம் பண்ணது தான் இது. இப்போ இந்த பார்த்தீங்களா, இந்த தனுஷ் ஐஸ்வர்யா, அந்த வெள்ளி எங்கடா இருக்குது, அந்த தங்கம் எங்கே இருக்குது? கல்யாணத்தப்போ கட்டினீங்களா எல்லாரும், ஒரு டர்பன் கட்டினீங்கல்ல, இது எல்லாரும் கட்டினானுங்க தனுஷ் கல்யாணத்தில். அந்த டர்பன்லாம் பீரோவில் அடுக்கி வச்சிருக்க, மடிச்சு வச்சிருக்கீங்களா இல்லையா? இப்போ நான் சொல்கிறது புரியுதா சார்? வாழ்க்கைக்கு எது தேவையோ, ரஜினிக்கு இது தேவைதான். ஏன்னா ரஜினி என்ன சொன்னார், 8 8 பிரிச்சுங்க வாழ்க்கைன்னாரு. இப்போ எந்த 8ல் நீ இருக்கிற தெரிஞ்சுக்கணும் நம்மளை கேட்டார். இப்போ அவர் பல 8களை கடந்துட்டார். 8எல்லாம் முடிஞ்சிச்சு, அவர் சொன்ன 8எல்லாம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் 2 8 முடிஞ்சு, 3வது 8லேயே இன்னும் இருக்கிறார். அந்த 8 8 எல்லாம் முடிஞ்சு 8 8 பிரிச்சுக்கினார் இல்லையா? எல்லா 8ம் முடிஞ்சு, அப்புறம் கூடுதலாக ஒரு 2 8 முடிஞ்சு 3வது 8ல் இருக்கிறார். ஏன்னா இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குல்ல. எதுக்காக சொல்கிறேன்னா, வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் பாருங்கள். அப்படி இணைஞ்சிருந்தால் அந்த அந்த கணவன் மனைவி பிரிய மாட்டாங்க. இப்போ நீங்கள் பாருங்களேன், இந்த அந்தகன் படத்தில் என்ன உங்களுக்கு எனக்கு எப்படியும் ஒரு 50 இருக்கும்ல, 50க்கு மேலே இருக்கும்ல, ஏதாவது தெரியுதா? 50க்கு மேலே இருக்கும் சார். விஜய்க்கே 50 சார். எப்படி 55 இருக்கும் என்னோட அனுமானம் தான் நான் சொல்கிறேன். இல்லை 53 இல்லை 50 55 எடுத்துங்க. 55 நம்ம எப்படி இருக்கோம்? 50 above 50நாலே வந்து அவருடைய அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாங்க. பாடியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு, நல்லா தெரியுது. இதுக்கு முன்னாடி படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மலையர் மம்பட்டின்லாம் கொஞ்சம் வயசான மாதிரி கூட தெரியும், அந்த உடல் பார்க்கும்போது. பட் இப்போ பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப லீனாக இருக்கிற மாதிரி, கரெக்டாக அதான் கட்டினா ரொம்ப ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில். ரொம்ப அதுவும் இந்த கேரக்டராக ரொம்ப பொருந்தி இருக்கிறா சொல்கிறாங்க. கண்டிப்பாக படத்தை பார்த்தாகணும் அந்தகன் படம் சார். எத்தனையோ படம் அவர் நடிச்சிருந்தாலும் சாக்லேட் பையா தோன்றிருந்தாலும், அவர் நடிச்ச அந்த வின்னர் படம் தான் வந்து அவர் வந்து வேற ரேஞ்சில் கொண்டு போனது. ஒரு காமெடி பேக்ரவுண்டில் அவர் பண்ண சுந்தர்சி சாரோட சேர்ந்து அந்த மாதிரி ஒரு காமெடி ஸ்கிரிப்டர்ல ஃபுல்லாக இறங்குவாரா சார்? இல்லை, இனிமேல் நான் வாய்ப்பு இருக்குது சார். இனி பிஸியாக இருப்பார், இனி பிஸியாக இருப்பார் கண்டிப்பாக. இது வந்து யாருக்கு இதனால வந்து யார் இடத்த பிடிப்பார்ல, ஏற்கனவே அவர் இருக்கிற இடத்த மட்டும் பிடிச்சாருன்னு தான் சொல்ல முடியும். யார் இடத்தையும் அவர் பிடிக்க தேவையில்லை. பிரசாந்த படகு ஏற்கனவே அவர் இருக்கிற இடத்துல அவர் வந்து செட்டில் ஆகிடுவார். அதில் கண்டிப்பாக அடுத்தடுத்து அவருக்கு வந்து படங்கள் இருக்கும். இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து இங்கே நல்ல சினிமாவை வந்து வரவேற்கிறது ரெடியாக இருக்கிறாங்க சார். கொடுக்கறது தான் ஆள் இல்லை. சினிமா பொறுத்த வரைக்கும் நல்ல சினிமா வந்து வரவேற்கிறது ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு படம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, பல காரணங்கள் இருக்குது. அப்படிங்களா? ரசிகர்கள் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. எங்கேயோ அந்த எரர் நடக்குது, அது எங்கன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து முழுக்க முழுக்க சொல்கிறது என்னென்னா ஸ்கிரிப்டு தான் சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, புதுசாக கதையும் புதுசாக இருக்குது. அப்போது அங்கே ஆடியன்ஸ் ஏதோ எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி அடைதாங்க. அங்கே ஒரு பிரசாந்தா இல்லை இவரா அப்படிலாம் போல, அந்த கதை நல்லா இருக்குது. அதே மாதிரி மகாராஜா படமும் அப்படி தான், ஸ்கிரிப்டு தான். அங்கே நீங்கள் வந்து எனக்கு நான் சொல்கிறேன், விஜய் சேதுபதி இல்லைனாலும் கூட அந்த இடத்துல அந்த படம் வேறு யாருன்னா போயிருக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். நல்லா நடிச்சிருந்தார் விஜய் சேதுபதி. ஆனால் சொல்கிறேன், அது மாதிரி இங்கே பிரசாந்தான்னு பார்க்கல. இந்த கதை வந்து நல்ல கதையாக இருக்குது. அவருடைய அந்த கதைக்கு வந்து இவருக்கு சரியாக பொருந்துட்டார். இப்படி எல்லா கெமிஸ்ட்ரியும் கரெக்டாக வந்துடுச்சு, படம் சக்ஸஸ். அவ்வளோதான். கோர்ட் ரிலீஸுக்கு பிறகு பிரசாந்த் அவர்கள் பழைய மாதிரி கண்டிப்பாக நிச்சயமாக சொல்கிறேன், கண்டிப்பாக நிச்சயமாக வந்து அந்த பழைய இடம் வந்துடும் கண்டிப்பாக. இனி அடுத்து இது செகண்ட்ன்றதுனால இப்போ எப்படி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அஜித்து கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய லாங் கேப்லாம் இருந்திருக்கு. அஜித்து கூட கேப் இருந்திருக்கு. அந்த மாதிரி இது ஒரு லாங் கேப்பாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் வந்து பிரசாந்த் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த படங்கள் நிறைய பண்ணுவார். அவர் டெஃபினட்டாக 100% பண்ணுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற பெரிய இயக்குனர்கள் சொல்கிறாங்க இல்லையா, எல்லாருமே வந்துடுவாங்க. தமிழ் சினிமா வந்து பல ஹீரோக்கள் படங்கள் வந்து இப்போ கார்த்தி படம் சரியாக போகலை. அதுக்கப்புறம் வந்து இப்போ தனுஷ் இந்த படம் ஓரளவுக்கு போயிருக்கு. விஷால்து சரியாக போகலை. இந்த மாதிரி வந்து சரிவு இருக்குது இல்லையா. அப்போ வந்து இந்த அந்தகன் படம் வந்து கொஞ்சம் பேசும் படமானது ஓரளவுக்கு வந்து ஒரு தமிழ் சினிமா வந்து ஒரு அடிஷ்னலாக வந்து ஒரு அடுத்த நிலைக்கு வந்து போயிருக்கு. இப்போ பெரிய சரிவில் இருந்தது, அந்த சரிவு வந்து மீண்டு இருக்குன்னு சொல்லலாம். தமிழ் சினிமா வந்து பிரசாந்தால கொஞ்சம் ஒரு மீண்டு இருக்குன்னு கூட சொல்ல முடியும். ஏன்னா அடுத்தடுத்து பல படங்கள்
இப்போ இதெல்லாம் தனுஷோட இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹிட்டாச்சு இல்லையா? ஆமாம், ராயன் படம் வந்து ஹிட்டானது ஓரளவுக்கு. இதே ராயன் படம் ஊற்றி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்தியன் 2 ஊற்றிக்கிருந்து, ராயன் 2 ஊற்றிக்கிச்சு, விஷால் ஊற்றிக்கிச்சு, இப்படி வரிசையாக சொல்லியிருப்போம். இப்போ ராயனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்தகன் நல்லா போயிருக்கு, மகாராஜா நல்லா போயிருக்கு. இப்போ தமிழ் சினிமாவுக்கு வந்து ஓரளவுக்கு உயிரோட்டமாக இருக்குன்றது தான் சார். கடைசியாக ஒரு கேள்வி, ஆந்திராவில் இருக்க ஆந்திரா சினிமா மாதிரி வாரிசு நடிகர்களுக்கான ஃபுல் ஸ்கோப் வந்து இங்கே தமிழ் சினிமாவில் இல்லை, ஏன் சார்? இல்லை, எனக்கு அப்படி நான் நினைக்கல. அங்கே வந்து உள்ள ரசிகருடைய ரசனை வேறு சார். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு தெரியும் ஆக்ஷன் மூவி தான் இருக்குது. இங்கே வந்து இங்கே நம்ம ஆடியன்ஸை வந்து வித்தியாசமானவங்க. திடீர்னு ஆக்ஷன் மூவி விரும்புவாங்க, திடீர்னு வந்து ஃபேமிலி ஓரியன்டு இல்லை வேறு மாதிரியான படங்கள் இப்படி வந்து விரும்பக்கூடியவங்க. இதில் வந்து ஸ்டார் என்ன தான் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா யாரை சொல்கிறீங்கன்னா சில குறிப்பிட்ட நடிகர்கள் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், நிச்சயமாக இல்லை, அங்கே அமைஞ்சது அந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, அங்கே அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நாகார்ஜுனா மகன், நாகசைதனா இருக்கட்டும், ஜூனியர் என்டிஆர், இந்த மாதிரி எல்லாருமே, அல்லு அர்ஜுனாவும் நீங்கள் வாரிசு நடிகர் தான் கிட்டத்தட்ட, சரிங்களா? மகேஷ் பாபு எல்லாமே வந்து என்னன்னா அது அமையிறது தான் அந்த மாதிரி. இங்கே நீங்கள் அக்கௌண்ட் பண்ண முடியும். நீங்கள் நடிகர்களாக இருந்து வாரிசாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இங்கேயும் இருக்கிறாங்க இயக்குனர் இருக்கிறாங்க. வருஷம் நீங்கள் எல்லாரையும் ஒவ்வொரு பார்க்க, பிரசாந்த் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, விஜய் எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் தனுஷ் எப்படி பார்க்குறீங்க, சிம்பு எப்படி பார்க்குறீங்க, எல்லாமே இவங்களாம் வாரிசு தானே. நடிகராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும். ஆனால் தமிழ் சினிமாவில் வாரிசு நடிகர்ன்றது தான் பார்க்கணும். அங்கே என்னென்னா நீங்கள் நடிகராக முழுக்க நடிகர்கள்கிட்ட இருந்தே வரதுனால நம்ம சொல்கிறோம், சரிங்களா? இங்கேயும் அதே தான் கிட்டத்தட்ட. அது ஒரு குற்றம் இல்லை சார். அரசியல்வாதி புள்ள அரசியல்வாதி ஆகிறதோ, சினிமாவில் இருக்கிறவங்க புள்ள வந்து சினிமாக்காரனாக ஆகிறதும் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ஏன் அது இயக்குனர் நடிகர் பிரித்து பார்க்கணும்? சினிமாக்காரன் புள்ள சினிமாவில் வந்து வராரு. நம்ம தோல்வி விளைவு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நீங்கள் அதை பார்த்துங்க. வாரிசாக வந்தவங்களும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. நீங்கள் பாக்கியராஜ் மகன் எடுத்துங்க. பாக்கியராஜ் மாதிரி இன்றைக்கி வரைக்கும் ஸ்கிரிப்ட் எடுத்து ஆள் கிடையாது சார். அவர் மாதிரி கதையை சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. நீங்கள் பாக்கியராஜெல்லாம் தனியாக பேசலாம், நம்ம கேட்கறதுக்கு ஆள் ஒன்றா இருக்க மாட்டாங்க. அப்படி ஆரம்ப கால படத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கோம், பிளாக் அண்ட் ஒயிட் படம்லாம் பார்த்துருக்கீங்க நீங்கள். பாக்கியராஜ் அதுதான் சொல்கிறேன். பாக்கியராஜெல்லாம் நீங்கள் ஜீனியஸ். நம்ம நடுவில் அவங்களுடைய சூழ்நிலைகள், அந்த இமேஜ், அதெல்லாம் வந்து படங்கள் ஃபெயிலியர் படங்கள் கொடுத்தாங்கன்னு. ஆனால் ஆரம்ப கால படங்கள்லாம் வேறு லெவல் படம். பாக்கியராஜ் அடுத்தடுத்து கொடுத்த படம் ஒரு கை ஒசைன்னு ஒரு படம். அந்த காமெடி இப்போ நினச்சா கூட சிரிப்பாக இருக்கும். அவர் வந்து டெஃபாக நடிப்பார், பிளாக் அண்ட் ஒயிட் படம். அதெல்லாம் படம் பார்த்து ஒரு கை ஓசைன்னு ஒரு படம். அதை வந்து நேராக போய் தற்கொலை படிப்பான்னு போவார். எல்லோரும் இவரை கேள்வி கிண்டல் பண்ணுவாங்க, இவர் டெஃப் இல்லை, போய் வந்து பேச தெரியாது, வாய் பேச வராது, டெஃப்பு. அப்போ இவர் என்ன பண்ணுவார், நேராக போவார், தற்கொலை படிக்கிறதுக்கு போவார். நேராக தண்டவாளத்துக்கு போயிடுவார். சரியான உச்சி வெயில் நேரம். நேராக தண்டவாளத்துக்கு போயிட்டு தண்டவாளத்தில் தலையை வச்சு படுப்பார். ஒரு துண்டு, இடுப்பில் துண்டு, ஒரு வேட்டியோடு தான் போவார். நேராக போவார். சரியான தண்டவாளத்தை தலையை வச்சு படுக்கும்போது என்ன கேட்டால், அந்த இடத்துல ஒரு காமெடி பண்ணுவார் பாருங்க. ட்ரெயின் வருதான்னு பார்ப்பார், பயந்த மாதிரி பார்ப்பார். ஆனால் வந்து ஒரு ட்ரெயின் வரும், ட்ரெயின் வருதோ இல்லையா, தண்டவாளத்தில் படுத்துருவார். படுத்து தண்டவாளத்தை கேட்கும்போது கேட்டோம்னா, வெயில் இல்லை, சூடாக இருக்கும்ல, அப்போ அந்த டவல் எடுத்து வைப்பார். நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? அந்த டவல் எடுத்து தண்டவாளத்தில் வச்சுட்டு அதில் கழுத்தை வைப்பார். நீ தான் ரயிலில் வந்து தலையை கொடுக்க வந்துட்டேன், தண்டவாளத்தை தலையை கொடுக்க வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டவல் எடுத்து வச்சுட்டு கழுத்தை வைப்பார். எதுக்கு சொல்கிறேன்னா, பல படங்கள் எல்லாம் வேறு வேறு லெவல் சார். பாக்கியராஜ் பற்றி நீங்கள் தனியாக ஒரு நாளைக்கு நம்ம பேசலாம். ஒரு படத்துலேருந்து எடுத்து பேசலாம். நீங்கள் நான் சொல்கிறது இப்போ கடைசியாக நடித்த படங்கள்லாம் நான் பேசலை. ஆரம்ப கால படத்தில் ஒரு 10 படம் எடுத்து பேசுவோம். அது ஒரு கை ஓசையாக இருக்கட்டும், சோழில்லாத சித்திரங்களாக இருக்கட்டும், மௌன கீதங்களாக இருக்கட்டும், அந்த 7 நாட்களாக இருக்கட்டும், இன்னும் இருக்குது விடியுமுறை காத்து, மனைவியை கொல்ற கணவன், மனைவிக்கு தெரியாமல் ஒரு பெண்கிட்ட தவறாக நடந்துடுவார் சூழ்நிலை கருதி, மௌன கீதங்கள், பொய் சாட்சி சொன்னால் ஒரு குடும்பம் என்ன நிலைமைக்கு தள்ளப்படும், முந்தானை முடிச்சு, இப்படி வந்து அவருடைய ஆரம்பகால படங்கள்லாம் கேட்டால் சின்ன வீடு, கருத்து எல்லாமே சார். பாக்கியராஜ் மாதிரி வந்து கிடையாது. நீங்கள் பாரதி ராஜாலாம் வேற, அவங்களது வேற லெவல். அமிதாப் பச்சனே அவர் வரிசையாக நீங்கள் எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்படி எடுத்து 10 படம் சொல்கிறேன் சார். நான் கடைசியாக எடுத்து இந்த ராசுக்குட்டி இதெல்லாம் தூரல் நின்று போச்சோட நானுடைய பாக்கியராஜோட சோரிலா சித்திரங்கள்லாம் வேற லெவல். ஆரம்பகால படங்கள்
கடைசியாக நான் வந்து தூரல் நின்று போச்சோடு அவருடைய இது ஆச்சு. அதுக்கு பிறகு வந்த படங்கள் எல்லாம் வந்து அந்த என்ன சொல்ல இமேஜ்ன்ற வலையில விழுட்டார் பாக்கியராஜ். என்கிட்ட வந்து ரசிகைகள் இதை எதிர்பார்க்குறாங்கன்ற மாதிரி ஒரு அருவருப்பான காட்சிகள் வைக்க ஆரம்பிச்சார் அடுத்தடுத்த படங்களில். அது எங்கள் சின்ன ராசாலாம் ஓவர், ராசுக்குட்டி, எங்கள் சின்ன ராசா, இதெல்லாம் வந்து இவர் வந்து ஒரு இமேஜ் ரசிகைகள் நம்ம எது செஞ்சாலும் ரசிப்பாங்கன்னு ஸ்கிரிப்டில் கவனம் விட்டார். அவருடைய ஸ்கிரிப்ட்னாலே என்னென்னா ஒரு மெசேஜ், ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கும். அன்றைய நாட்களில் இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு ஈக்குவலாக ஒரு படம் கொடுக்க ஆள் கிடையாது சார், அடிச்சுக்க முடியாது. இன்றைக்கி வரைக்கும் ஆள் கிடையாது. அது மாதிரி வந்து ஒரு படமும் சார் லோ பட்ஜெட் படம் சார். அதெல்லாம் பொய்சாட்சி, இந்த மௌன கீதங்கள், இந்த படம்லாம் லோ பட்ஜெட். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்பி போகலாம், பாக்கியராஜ் நம்பி போனோம்னா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சொந்த தயாரிப்பில் விழுந்தாங்க பார்த்தீங்களா. அதில் சரண்யா சினி கம்பைன்ஸ்னு சொல்லிட்டு சொந்த படங்களை எடுக்காமல் ப்ரொடியூசருக்கு வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற மாதிரி இருந்தாங்கன்னா படங்கள் இன்னும் நிறைய இவங்களுக்கு வந்து சிந்திக்கிற நேரம் கிடச்சிருக்கும். நீங்கள் சொந்த படத்தில் நீங்கள் தயாரிக்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய சிந்தனை எல்லாம் வந்து ஃபினான்ஷியல் அதில் போயிடும். நீங்கள் இதே ஒரு ஃபைனான்சர் வந்து ஃபைனான்ஸ் பண்ணி நீங்கள் சொந்தமாக இயக்குறீங்க சொன்னால் அப்போ உங்களுக்கு கவனங்கள் வேற மாதிரி இருக்கும். முழுக்க முழுக்க இயக்குனர் அந்த இதில் கான்செப்டில் நீங்கள் கவனம் செலுத்துறீங்க, கதையில் கவனம் செலுத்துறீங்க, ஸ்கிரிப்டில் கவனம் செலுத்துறீங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஸ்கிரிப்டில் வந்து பாக்கியராஜ் அடிச்சிக்க முடியாது. அப்படிப்பட்ட படங்கள் கொடுத்துருக்காரு. ஒரு 10லேருந்து ஒரு 15 படம் சார் டாப்பில் வரும் சார். அதுக்கு பிறகு அவருடைய சரிவுலாம் நீங்கள் பாருங்களேன். அதுக்கப்புறம் அவர் பாக்கியான பத்திரிகை ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் ராஜா வந்து எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்க வந்து என் வாரிசு சொன்னோடனே சினிமா தான் வாரிசுன்னு சொன்னார் எம்ஜிஆர். இவர் அரசியல் வந்து கட்சி தொடங்குறது, இப்படி பத்திரிகைலாம் நடக்கிறது தான் சாதாரண விஷயம் கிடையாது சார். எத்தனை பேருடைய உழைப்பு, எத்தனை பேர் சம்பளம் தரணும் தெரியுமா. இப்படி தான் அவர் சரிஞ்சார் தவிர இன்றைக்கும் நான் சொல்வேன் கேட்டால் வந்து அவர் தனியாக அவர் வந்து தள்ளினாங்கன்னா ரூமில் யார் பாக்கியராஜ் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் எங்கேயாவது லாக் பண்ணிவிட்டு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு குடும்ப கதை கொடுங்க, இல்லை ஏதோ ஒரு நல்ல ஒரு கதை கொடுங்க, அது கிரைம் எது வேணால் கொடுங்க. நீங்கள் விடியும் வரை காத்திரு அந்த படம் சார், நீங்கள் பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் வந்து நான் அந்த சிகப்பு ரோஜாக்கள் படமே வந்து கிட்டத்தட்ட இவருடைய கை அதில் இருக்குது. அது பாரதி ராஜா தான் எடுத்துருக்கிறாரு, ஆனால் வந்து இவருடைய வேலையாக அதில் இருக்குது. சரிங்களா. அதே நீங்கள் விடிமுறை காத்துல கிரைம் தான், மனைவியை கொல்ற கேரக்டர், மனைவியை கொன்று அவங்க சொத்தை வந்து அபகரிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர், அந்த மாதிரி இருக்க படம் நிறைய இருக்குது. அதனால் பாக்கியராஜோட வந்து ஆனால் மகன் ஏன் வந்து வரல, சத்யராஜ் பையன் மணிவன், இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, காணாமல் போன லிஸ்ட் நிறைய இருக்குது. பாரதி ராஜா பையன், இவங்கெல்லாம் பெரிய ஜீனியஸ் தானே. இன்னைக்கே வந்து டைரக்டர் சங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் பையனை நான் தமிழ் சினிமாட்ட கொடுத்துட்டேன், என்னவா உங்க பொறுப்பு முடியாதுன்றதுதான் அர்த்தம். இல்ல இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனை ஒழுங்கா விட்டு யாரையாவது நீ நடிதான்னு சொல்ல போறாள். தாஜ்மஹால்னு ஒரு படம் அப்படி போட்டாங்க. இது பாரதி ராஜாவுக்கு ஒரு இது கேட்டனா ஹீரோக்கள் உருவாக்குறது, ஹீரோயின்களை உருவாக்கி இருக்கிறாரு. ஹீரோக்களுக்கு அவருக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் என்ன இருந்தாலும் ஹீரோக்களை உருவாக்குறதுல அந்த வகையில் நீங்கள் வந்து ஹீரோயின்களை நிறைய உருவாக்கியிருக்காரு பாரதி ராஜா. ஆனால் தன்னுடைய மகனையும் உருவாக்க முடியல. தாஜ்மஹாலில் வந்து இழைச்சார், அப்படியே இது அப்படியே இழைச்சாரு. என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ண கடைசியாக உருப்படியாக பண்ணுங்க. அதில் அதை படித்த படத்தில் நடித்த அந்த பொண்ணே கல்யாணம் பண்ணினார். அதான் நடந்துச்சு, மனோஜ் அவ்வளோதான் நினைக்கிறேன். தாஜ்மஹால் நடித்த ஹீரோயினே அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டார். அதுதான் எந்த பொண்ணும் மொத்தம் அந்த படத்தில் நடித்த ஹீரோயினை கல்யாணம் பண்ண அதுதான் நடந்தது தவிர பெரிய ஸ்டாரும் ஆகல, பெரிய இயக்குனர் ஆகல, ஒன்றும் நடக்கலை. படமும் போயிடுச்சு, இப்போ எடுத்த படமும் போயிடுச்சு. அதனால் சொல்கிறேன் நான், இப்போ வாரிசுகள் எல்லாருமே ஷைன் ஆகிடுறாங்கன்னு சொல்கிறீங்கள, கவுந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, விழுந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அவங்க ஜீனியர், அவங்க லிஜெண்டு. இப்போ பாரதி ராஜா லிஜெண்டு, பாக்கியராஜ் லிஜெண்ட், சத்யராஜோட லிஜெண்டு தான் சார். சத்யராஜா அற்புதமான நடிகன் தான். நான் ஈமு கோழி விளம்பரத்தில் நடிச்சார்ல, ஆனால் பல குடும்பங்கள் வந்து தண்டக்குடியாச்சு. சினிமாவில் மட்டும் நடிச்சிருக்கணும் சொல்ல. நான் இப்போ கட்டப்பா கேரக்டர்லாம் வந்து யாரும் நடிக்க முடியுமா சொல்லுங்க பாருலாம். அதாவது ஒரு துரோகத்தை, அதாவது துரோகியாக நடிக்க முடியுமா, இப்படி ஒரு துரோகியாக நடிக்க முடியுமா? நீங்கள் பார்த்தீங்களா, அப்படியே தத்ரூபமாக இருக்கும். ஒரு தாக்கத்தை துரோகினா இப்படி தான் இருப்பான். துரோகினா இப்போ நம்ம டக்குன்னு ஞாபகம் வருது. கட்டப்பா பண்ண சிவாஜி ஞாபகம் வருது இல்லை? பாகுபலி 2 ஆமாம், இவரோட கேரக்டர் தான் அதுதான் வரும். நீங்கள் பாருங்க, கட்டபொம்மன் சொன்னா யார் ஞாபகம் வருது உங்களுக்கு? சிவாஜி ஞாபகம் வருது. கட்டப்பானா யார் ஞாபகம் வருது? சத்யராஜ். அதுதான் அந்த கேரக்டரோட பொருந்திடுறது. நன்றி. நன்றி சார்.